கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக மார்கழி மாத பலன்களாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாத பலன்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஏன்னா மாத பலன் சொல்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. உண்மை அதுதான். ஒரு ஜோதிடம் நம்ம பார்க்குறோம்னா ஒருத்தருக்கு அவருடைய லக்னம் என்ன, ராசி என்ன, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அவர் கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருக்கிறாரா, பூர்வ பட்சத்தில் பிறந்திருக்காரா, இந்த மாதிரி நிறையா சமாச்சாரம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம தேடுற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாத பலன்கள், கோச்சார பலன்கள் அப்படி கிடையாது. அதனாலவா என்னவோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லைங்களா? ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது இல்லையா? ஜோதிடம் அப்படின்றது ஜோதி இருக்கக்கூடிய இடம், வெளிச்சம் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கு சரியான பாதையை காட்டலனாலும் பரவாயில்ல, தவறான பாதையை காட்டிடக்கூடாது. ஐயா நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு ஏமாற்றம் செய்திடக்கூடாது. மார்கழி மாதம் பிறக்கப்பட்டது மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை செவ்வாவடி நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 294 டிகிரியில் மகர ராசியில் தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்போது லக்னம் தனுசு, ராசி மகரம், இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சூரிய பகவான் தான் மாத கிரகம். அவர் இருக்கக்கூடிய இடமும் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்கும் மாத பலன்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்த வச்சு பலன்கள் சொல்கிறத விட சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ, யாருடைய சாரத்தில் அவர் நகர்றாரோ, பயிற்சி ஆகிறாரோ, அந்த சாரா பலன்கள் தான் ஜோதிடத்தில் வருமே தவிர சாரம் இல்லைன்னா சாஸ்திரமே கிடையாது. அதாவது நம்ம கும்பராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்கழி மாதம்தான். அப்போது கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். கும்பராசிக்கு சூரிய பகவான் யாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே சூரிய பகவான் கும்பராசிக்கு பகையானவர், பாவகிரகமானவர் அதெல்லாம் கிடையாது. சூரிய பகவானால் மட்டும்தான் நேரடியான பார்வை கும்பராசியை பார்க்க முடியும். நேரடியான பார்வைனா சிம்ம ராசிக்கு கும்பராசி 7வது பாவகம். பகையாகவே இருந்தாலும் கும்பராசியாதிபதி சனி பகவானுக்கு சூரியன் பகையாகவே இருந்தாலும் சூரியனுடைய மகன் தான் சனி பகவான்ன்றது மனசில் வச்சுக்கிடணும். சூரிய பகவான் 11வது பாவகத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரிக்கிறாருங்க. இந்த மாதம் 29 நாளுக்கு, மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 29ஆம் தேதி வரை தனுசு ராசியில் லாபத்தில் இருக்கக்கூடாரு சூரிய பகவான். கலசரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. அப்போது நிறைய நண்பர்களுக்கு திருமணம் அல்லது மறுமணம் இந்த 2 பிரச்சனைகளும் சரியாகும். சார், நான் திருமணத்துக்கு 5 வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 50 வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க. திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறவர் இந்த மாதம் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். நானே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். கேளப்பா குருபதி 3 ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவான் வரும்போது பலன் சொன்னார். உண்மை. இதுவரைக்கும் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். என்ன காரணம்னா குரு வக்ரமாக வேற இருந்தார். ஆனால் மார்கழி 15 தேதிக்கு மேற்கொண்டு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ குரு பகவான் சூரிய பகவானுடைய வீட்டையும் பார்க்குறாரு, சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. 2 விதத்தில் நமக்கு நல்லது நடக்க போகுது. சத்தியமாக மீண்டும் இந்த மாதிரி விஷயம் அமைகிறதுக்கு 12 வருஷம் ஆகும். உங்களுக்கு நான் சவாலாக சொல்கிறேனுங்க,
ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். திருமணக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே திருமணக்காரகன் சுக்கிரன். ஆண்களுக்கு. பெண்களுக்கு திருமணக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். திருமண ஸ்தானாதிபதி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சூரியன் தான். சூரிய பகவானை குரு பகவான் பார்க்குறாருன்னு சொன்னனுங்க. சுக்கிர பகவானை இந்த மாதத்தில் மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 9ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை சுக்கிரன் மேலேயும் படும். ஆண்களுக்கு திருமணக்காரகன் சுக்கிரன் அல்லவா, அந்த சுக்கிரன் விசாகம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 200 டிகிரியில் தன்னுடைய சுய வீட்டில் கும்பராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்து குரு பகவானுடைய பார்வை பார்க்குறாரு. ஆண்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். திருமணக்காரகன் மேலேயும் திருமண ஸ்தானாதிபதி மேலேயும் குரு பகவானுடைய பார்வை படுது. கும்பராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு சனி பகவானுடைய பார்வை வாங்கி சூரிய பகவானையும் சூரிய பகவானுடைய வீட்டையும் சுக்கிர பகவானையும் சுக்கிர பகவானுடைய வீட்டையும் பார்ப்பதால் ஆண்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். முக்கியமாக மறுமண தடைகள் நீங்கும். சார் பெண்களுக்கு சொல்லுங்கள் சார். அதே தான். திருமண ஸ்தானம் அப்படின்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 7வது பாவகம். 7வது பாவகத்தை பார்க்குறாரு. பெண்களுக்கு செவ்வாதான திருமண காரகன். அந்த செவ்வாவை குரு பகவான் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை கும்பராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் வருவார். ஏற்கனவே செவ்வாவுடைய வீட்டில் தான் குரு இருக்கார். 11ஆம் தேதி குரு பகவானுடைய வீட்டில் செவ்வாய் வருவார். அப்போது செவ்வாவும் குருவும் கிரக பரிவர்த்தனை. பெண்களுக்கு கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு வர்ற மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய பெண்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பெண்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி கும்பராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் மன வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீங்கும். மன வாழ்க்கை அமைஞ்சும் மன சங்கடத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த மன சங்கடங்களும் மன அழுத்தமும் குறைஞ்சிவிடும். இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட ஒரு தருணம்னு பாருங்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சமமாக பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அருமையான நேரம், அற்புதமான நேரம். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சார் இப்படி தான் சார் எல்லா ஜோசிகாரங்களும் சொல்கிறாங்க, நடக்க மாட்டேங்குதே. நான் சொன்ன விஷயம் நடக்கணும்னு விதி இருந்தால் 100% நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு மட்டும் இல்லை, எந்த ஜோதிடருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த அதிசயம் மறுபடியும் உங்களுக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து யார் இருக்கிறா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. வரக்கூடிய தருணத்தை முழுமையாக நாம் பயன்படுத்திக்கிடணும், அனுபவிச்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் கொடுக்காத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட போகிறது இல்லைங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக பயன்படுத்திக்க நினைக்கணும் இல்லையா? நேர காலங்கள் நல்லா இருக்குதுன்னு வீட்லேயே பாயை போட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகுமா? நேர காலங்கள் சரியாக இருக்கும்போது போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு நினச்சா தானே போய் சேர முடியும். இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு வழியை தான் காட்டும், யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. அந்த மாதிரி திருமண தடை இருக்குதா, இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள். திருமணமாகி பிரிஞ்சு போயிட்டோம், மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்குது, முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்தில் எல்லா விதத்திலையும் இந்த பிரபஞ்சம் கும்பராசி நண்பர்களுக்கு சத்தியமாக இந்த மார்கழி மாதத்தில் உதவிகரமாக இருக்கும். மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் ஆண்களுக்கும், மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த தருணம். அதுபோக சூரிய பகவான் 7க்குடைய கிரகம் இல்லைங்களா, திருமண ஸ்தானாதிபதி. அவர் வாங்கிற நட்சத்திரம், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிற, லாபத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் வேறு நமக்கு சூரிய மங்கள யோகம், புதனாதித்ய யோகம், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
இப்பேற்பட்ட ஒரு நேரம் கும்பராசி நண்பர்களுக்கு வரும்னு சத்தியமாக நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க. நமக்கு இந்த மாதிரி நேரத்துக்காக தான் இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நிச்சயமாக இந்த நேர காலங்களில் சிறப்பாக இருக்கும். ஆதாரம் என்னையா? 3வது பாவகத்துக்கு அதிபதி, சரி இப்படி எடுத்துக்கிடலாம். 10வது பாவகத்துக்கு அதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி, இடமாற்றம், கிரக பரிவர்த்தனை, தொழிலுக்கு சொந்தக்காரர் செவ்வாய், லாபத்துக்கு சொந்தக்காரர் குரு, 2 பேருமே மாறி மாறி உக்காந்துக்கிறாங்க. மாறி மாறி உக்காந்துக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், குருவுடைய பார்வை தன் செவ்வாய் மேலே படும், செவ்வாவுடைய பார்வை குருவுடைய வீட்டு மேலே படும். இதுவே அருமையான பரிவர்த்தனை. அதுபோக புதனும் சூரியனும் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரே இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து புதனாதித்ய யோகமாக இருப்பாங்க. அதுபோக செவ்வாய் 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை சூரியனோட சேர்ந்து சூரியமங்கல யோகமாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு நேரமாக இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம வளரலைன்னா, இந்த நேரத்தில் நாம் வாழணும்னா இதை விட ஒரு நல்ல நேரம் வரும் நம்ம உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நிஜமாக சொல்கிறேன், அது நம்ம தப்பு தான். சத்தியமாக நம்ம தப்பு தான். பகலில் செய்யாத வேலை ராத்திரியில் செய்ய முடியாது. பகலில் ஒரு இடத்துக்கு நம்ம போகலை, வெளிச்சம் இருக்கும்போது ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிடலைன்னா வெளிச்சம் இல்லாத போது ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட முடியாது. வயசு இருக்கும்போது நம்ம வாழ்ந்துக்கலைன்னா வயசு ஆனதுக்கப்புறம் வாழ்ந்துக்க முடியாது. அதனால் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. 100% நல்ல நேரம், நல்ல காலம், அற்புதமான தருணம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம். பதிவு தாமதமாக நான் கொடுக்குறதுக்கு மன்னிச்சுக்கிடுங்க. உண்மையிலேயே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால் அப்பப்போ என்னால் கண்டினியூவாக எனக்கு பதிவு கொடுக்க முடியல. முயற்சி பண்ணுறேன் கொஞ்சம் பிஃபோராகவே உங்களுக்கு பதிவுகள் கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. சத்தியமாக நிச்சயமாக கும்பராசி நண்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு தருணம் இந்த தருணம். வீடியோவுக்காகலாம் நான் சொல்லலைங்க. ஒரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், சரி வீடியோவுக்காக நீங்கள் சொல்கிறீங்களான்ட்டு. சத்தியமாக அந்த மாதிரி ஆள் நான் இல்லைங்க. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 3 சாதகம் 4 சாதகம் பார்க்குற அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வீடியோவுக்காகவும் போய் சொல்ல மாட்டேனுங்க. இது நடக்கும், நடந்து தீரும். உங்களுடைய ஜாதகத்தில் 2% உங்களுக்கு நேரம் சாதகமாக இருந்தால் போதும். 98% இந்த கோட்சார கிரக அமைப்புகள், கோட்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை உங்களை முன்னுக்கு தள்ளிடும். நிறைவான ஒரு நேர காலங்கள் மார்கழி மாதத்தில், மாற்றங்கள் நிறைந்த ஒரு நேர காலங்கள் மார்கழி மாதத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு தருணம். அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேலும் ஏதாவது டீட்டெயிலான தகவல் வேணும், ஆழமான தகவல் வேணும்னா உங்களுடைய ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, பார்த்து தரேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.